ஜியோல இப்ப இருக்கிற பிளான் படியே அதே ரேட்டுக்கு ஈஸி பண்ணி ஜூலை 3க்கு அப்புறம் அதன் பிளானை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. உலகத்திலேயே மிக மெதுவா உயரக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாங்குற சம்பளம் தாங்க. அதே மாதிரி மிக வேகமா உயரக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா விலைவாசி உயர்வுதாங்க. கிடுகிடுன்னு ஏறிட்டே இருக்குன்னு சொல்லலாம். முன்னால வெறும் 500 MB இன்டர்நெட் வச்சுக்கிட்டு ஒரு மாச காலத்தை ஓட்டி இருக்கோம். ஆஃப்டர் ஜியோக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு குறைந்தது 1.5 GB இருந்து 2 GB வரை நம்ம யூஸ் பண்றோம். மதுப்பழக்கம் மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டுன்னே சொல்லலாம். அதன் காரணமாக நம்ம அதிகமா இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு நெட்வொர்க் காரங்கெல்லாம் மொபைல் ரீசார்ஜ் கட்டணத்தை அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ நீங்க 666 அதாவது 666க்கு ஈஸி பண்ற மாதிரி இருந்தா ஜூலை 3க்கு அப்புறம் அதே 666 பிளானை 799 ரூபாய்க்கு நம்ம ஈஸி பண்ணணும். பழைய கட்டணத்துக்கு புதிய கட்டணத்துக்கு 133 ரூபாய் அதிகமா கட்டணும்னே சொல்லலாம். சோ இந்த விலைமாற்றம் நமக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிளானுக்கும் ஏற்ற மாதிரி விலைவாசி ஏறி இருக்கு. ஜியோல இப்ப இருக்கிற பிளான் படியே அதே ரேட்டுக்கு ஈஸி பண்ணி ஜூலை 3க்கு அப்புறம் அதன் பிளானை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம அட்வான்ஸா ஈஸி பண்ற மாதிரி வரும். ஏற்கனவே பண்ண பிளான் வந்து கேன்சல் ஆயிருமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம ஜியோ கேர்ல நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாருங்க. வணக்கம், ஜியோ கேருக்கு தங்களை வரவேற்கிறேன். தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? மேம் வணக்கம் மேம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேம் ஒரு சின்ன டவுட் மேம். சொல்லுங்க சார். இப்போ வந்து இந்த ரீசார்ஜோட கட்டணம் அமௌண்ட் எல்லாம் சேஞ்சஸ் இருக்கு மேம். பிளான் ஓகே. இப்போ 3ஆம் தேதி தானே இது வந்து அமலுக்கு வருது. ஆமா சார். இப்போ வந்து அட்வான்ஸ் ஈஸி பண்ணணும்னு வச்சுக்கல. இப்போ ஆல்ரெடி போன வீக் நான் வந்து ஈஸி பண்ணிருக்கேன். 666க்கு ஈஸி பண்ணேன். ஓகே. இப்போ இன்னொரு 666 யூஸ் பண்ணோம்னா அட்வான்ஸ் யூஸ் பண்ணா அது ஒர்க் ஆகுமா இல்ல ஏற்கனவே பண்ணது கேன்சல் ஆயிருமா? நீங்க திரும்ப வந்து ஜூலை 3க்குள்ள அந்த பிளான் வேலிடிட்டி இருக்கும்போது நீங்க ஈஸி பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கியூட்ல வந்து நிக்கும் சார். ஸோ ஆல்ரெடி நீங்க போட்டிருக்க ஆக்டிவ் பிளான் உங்களுக்கு டோட்டல் ஆனதா, அதாவது வேலிடிட்டி எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிளான் ஆக்டிவேஷனுக்கு வரும் சார். ஏற்கனவே பண்ணது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேட் ஆகிக்கும். ஆமா சார், ஆமா சார். ஓகே. இதே மாதிரி எத்தனை ஈஸி மேம் பண்ணலாம்? மேக்ஸிமம் எத்தனை ஈஸி பண்ணலாம் அப்படி பண்ற மாதிரி இருந்தா? மேக்ஸிமம் ஈஸியா சார்? ஒன் செகண்ட். இப்போ நம்மளோட ஜியோல நீங்க மேக்ஸிமம் கியூட் ஸ்டேட்ல இப்போ உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி வைக்கணும்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 50 வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சார். 50 ரீசார்ஜ் வந்து நீங்க வந்து கியூட்ல வச்சுக்கலாம். ஓகே 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 மேம். சரி மேம். ஓகே சார். ஓகே மேம். மேம் இப்போ நீங்க சொன்னது ஈஸி வந்து 50 வரையும் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். ஆமா சார், மேக்ஸிமம் உங்களுக்கு 50 ரீசார்ஜ் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம் சார். ஓகே. ஒரு ஜியோ நம்பருக்கு. ஓகே. இது எந்த இஷ்யூ இல்ல மேம். இது நம்ம வந்து ஜியோ ஆப்ல பார்க்க முடியுமா மேம்? மை ஜியோ சார், நீங்க மை ஜியோ ஆப்ல அப்கமிங் பிளான்ஸ் இருக்கும். ஓகே. அதுல வந்து உங்களோட பிளான் இப்ப ஆக்டிவ்ல இருக்கிற பிளான் இல்லாம அப்கமிங் அடுத்தடுத்த பிளான் ஆக்டிவேஷனுக்கு இருக்க போற பிளான் எது எதுன்னு உங்களுக்கு அதுல காட்டு சார், கியூட் பிளான்லாம். ஓகே 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 மேம். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ மேம். குட் நேம் மேம்? என் பேர் நஸ்ரீன் சார். ஓகே ஓகே, தேங்க் யூ மேம். ஓகே சார், இந்த கால் பண்ண உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பழைய ரேட்டுக்கு புதிய ரேட்டுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு பாருங்க. அது கண்டிப்பா பெரிய மார்ஜினா இருக்கும். சோ மேக்ஸிமம் நீங்க 1 இயர் வரை ஈஸி பண்ணி வைக்கலாம். முன்கூட்டியே உங்களால ஈஸி பண்ண முடிஞ்சா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஒத்து வந்தா முன்னாடியே ஈஸி பண்ணிருங்க. மேக்ஸிமம் 50 ஈஸி வரையும் அட்வான்ஸா பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏர்டெலுக்கும் கூட இது பொருந்தினாலும் பொருந்தும். நீங்க எதுக்கும் ஏர்டெல் கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டு பாருங்க. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.